வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 7 எக்ஸாம்பிள் 7.50. இந்த வீடியோவில் வந்து 7.50 7.51 இந்த ரெண்டு சம்மும் வரப்போது. ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிங்க. அப்போ தான் வந்து இது ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த 7th சாப்டர் பொறுத்தளவுக்கு எக்ஸாம்ஸில் வந்து நிறைய சம்ஸ் கேட்பாங்க. அதனால் கவனமாக கவனிக்கணும், நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கவனிக்கணும். f of x equal to x square minus 4x plus 4 என்ற சார்புக்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் 2 வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த ஓரியல்புனா என்னன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஓரியல்பு என்பது ஏறும் சார்பு இறங்கும் சார்பு இப்படி கண்டினியூவாக வந்தால்தான் அது வந்து ஓரியல்பு சார்பு. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு மாறி மாறி வந்தால்தான் அது வந்து ஓரியல் சார்புன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை பற்றி தான் இதை டீட்டெயிலாக இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். இதிலிருந்து இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. அப்போ இடம் சார்ந்த அறுதி மதிப்புகள்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லோக்கல் மினிமம், லோக்கல் மேக்சிமம், அதாவது இடம் சார்ந்த சிறுமம் இடம் சார்ந்த பெரும மதிப்பு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கான்செப்ட். அப்போ ஓரியல்பு தன்மை இருந்தால்தான் இந்த இடம் சார்ந்த மதிப்புகளை காண முடியும். 2 மீடியம் பாய்ஸும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் மொனோட்டோனிசிட்டி. ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் மொனோட்டோனிசிட்டி. மொனோட்டோனிசிட்டினா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனும் இருக்கணும், டிக்ரீசிங் ஃபங்க்ஷனும் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது வந்து மொனோட்டோனிசிட்டின்னு எனப்படும். அது எதில் இன்டர்வல் வச்சு கண்டுபிடிக்கணும். அண்டு கேன் ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. லோக்கல் எக்ஸ்ட்ரீமானா லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூவும் லோக்கல் மினிமம் வேல்யூவும் சேர்ந்தது தான் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஃபார் த ஃபங்க்ஷன் f of x equal to x square minus 4x plus 4. Find the intervals of monotonicity and hence find the local extrema for the function f of x equal to x square minus 4x plus 4. கொஞ்சம் நல்லா கவனிக்கணுப்பா. ஏன்னா இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் பின்னால் வரக்கூடிய எல்லா சம்ஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஓரியல்பு தன்மை உடையதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அதாவது மொனோட்டானிசிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சம்மை எழுதணும். we have f of x equal to x square minus 4x plus 4. அப்போ f of x கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், f dash of x கண்டுபிடிக்கணும். f dash of xனா என்ன, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. அப்போ x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 4xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -4, 4ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும், ப்ரீவியஸ் கிளாஸில் நிறைய சொல்லியிருக்கோம். அப்போ f of x கொடுப்பாங்க, f dash of x கண்டுபிடிக்கணும். அந்த f dash of x என்ன வைக்கணும், 0 வைக்கணும். மறந்துடாங்க, இந்த பிளேஸ் என்ன வைக்கணும், 0 வைக்கணும். அப்போ 0 வச்சா 2x minus 4 is equal to 0. அப்போ 2x equal to 4. அப்போ x வந்து 4/2. அப்போ x வேல்யூ எவ்வளவு, 2 கிடச்சிருச்சு. இது வரைக்கும் நீ வந்துட்டாவே ஸ்டெப் மார்க் கண்டிப்பாக 2 மார்க் வாங்கிடுவீங்க. ஏன்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு 1 மார்க்கும் இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அப்போ f of x கொடுப்பாங்க, f dash of x கண்டுபிடிக்கணும், f dash of x 0 வைக்கணும், x வேல்யூ கிடைக்கும். இப்போ ஓரியல்பு தன்மை உடையதா இல்லையான்னு காமிக்க சொல்லியிருக்காங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இன்டர்வல்ஸ் எழுதணும், இடைவெளிகளை எழுதணும். அப்போ இடைவெளிகள் எழுதுகிறப்ப என்ன பண்ணால் ஒரு ரியல் லைன் சார்ட், அதாவது நம்பர் சார்ட் போடணும். அப்போ நம்பர் சார்ட் என்பது -∞ +∞ வரைக்கும் போடணும். அந்த 0ன்னு ஒரு பகுதியிலேருந்து 0 to -∞, 0 to +∞ பிரிச்சுக்கணும் எப்போவுமே ஜென்ரலாக. ஆனால் வந்து நம்ம வந்து x = 2 இருக்கு இல்லையா, அந்த 2 என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். இந்த 2 தான் வந்து மாறுநிலை புள்ளிகள் அல்லது கிரிட்டிக்கல் நம்பர்ஸ், ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ x = 2 இங்கே கிராஃபில் அப்ளை பண்ணால், இங்கே பாருங்கள், இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு இன்டர்வல், ஃபஸ்ட் இன்டர்வல். இதிலேருந்து இது வரைக்கும் செகண்ட் இன்டர்வல். அப்போ 2 இன்டர்வல் தான் நம்ம கைவசம் இருக்குது. இந்த 0வை யாரும் எடுத்துடக்கூடாது, ஏன்னா இந்த பிரிக்கிறதுக்காண்டி போட்டேன். ஏன்னா 0வுக்கு வலப்பக்கம் 0வுக்கு இடப்பக்கம் அந்த கான்செப்டுக்காண்டி தான் இந்த 0 அப்ளை பண்ணோம். அப்போ இன்டர்வல்ஸ் கிடச்சிருச்சு.
அப்போ இன்டர்வல்னு பார்த்தீங்கன்னா என்னப்பா கிடச்சிருக்கு, அப்போ இடைவெளிகள் -∞ to 2 வரை ஒரு இன்டர்வல், 2 to ∞ வரை ஒரு இன்டர்வல். தேர் ஆர் 2 இன்டர்வல்ஸ். நம்மகிட்ட எத்தனை இன்டர்வல்ஸ் இருக்குது, 2 இன்டர்வல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சார் பண்ணணும், இந்த இன்டர்வலை எடுத்துக்கணும். 2 இன்டர்வல் எடுத்து செக்அப் பண்ண போகிறோம் பாருங்கள். ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸையும் நீ நல்லா கவனிக்கணும், ஏன்னா அங்கேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு இன்டர்வலை செலக்ட் பண்ணுங்கள். -∞, 2 செலக்ட் பண்ணுங்கள். அப்போ x belongs to -∞, 2. x belongs to -∞, 2. அப்படின்னா என்ன சார் அர்த்தம், அப்போ இந்த எக்ஸினுடைய மதிப்பானது -∞க்கும் 2க்கும் இடையில் வர வேண்டும், அதுதான் அர்த்தம். அதாவது எக்ஸ் வேல்யூ பிட்வீன் த இன்டர்வல் -∞, 2. இந்த எக்ஸ் வேல்யூ இந்த இடையில வரும், எந்த நம்பரில் வேணால் எடுத்துக்கலாம்ப்பா. அப்போ 2க்கும் ∞ இடையில அன்கவுண்ட் நம்பர்ஸ் இருக்குது, நம்ம எதை வேணால் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே பாருங்களேன், இது -∞, இது என்னது 2, இந்த இடையில என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு 2க்கு முன்னால் 0ன்னு ஒரு நம்பர் அழகாக இருக்கா, அதனால் 0வே எடுங்க. என்ன வேணால் எடுக்கலாம், 1 எடுக்கலாம், 0 எடுக்கலாம், -1 எடுக்கலாம், என்ன வேணால் எடுக்கலாம். நம்மளுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ் வந்து 0ன்னு எடுத்தால் பெட்டர், ஈஸி ஆன்சர் முடியும். அப்போ x = 0 எனில் when x = 0, இந்த x = 0 எடுத்துகிட்டு எங்கே போய் போடணும், f' போய் போடணும். அப்போ f' = 2x - 4. அப்போ f' எவ்வளவு, 0 போட்டால் அப்போ 2 × 0 0, இது 4 கிடைக்குது. அப்போ 4, அப்போ -4. அப்போ 0வை காட்டிலும் குறைவு, நெகட்டிவ். 0வை காட்டிலும் இது வந்து f' குறைவு. மறுபடியும் பாருங்கள், ஃபஸ்ட் இன்டர்வல் செலக்ட் பண்ணுறீங்க, ஏதேன்னு ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, அந்த நம்பர் எடுத்துகிட்டு f' போய் போடணும். அந்த f' வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். நெகட்டிவ் வந்திருக்கு, அப்போ நெகட்டிவ் வந்திருக்கு. இதே மாதிரி தான் இதை எடுத்து செய்வோம். இதை நல்லா செஞ்சுக்குவோம். அப்போ f' 0வை காட்டிலும் குறைவாக இருப்பதால் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் வந்தால் என்ன சார் ஆன்சர் எழுதுறது, நல்லா கவனிங்க. நெகட்டிவ் வந்தால் எழுதிக்கும் பாருங்களேன், -∞, 2 என்ற இடைவெளியில் f(x) ஓர் திட்டமாக இறங்கும் சார்பு. அப்போ மைனஸ் வந்தால் இறங்கும் சார்பு, ப்ளஸ் வந்தால் ஏறும் சார்பு, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. therefore f(x) is strictly decreasing function and -∞, 2. அந்த f(x) வந்து இந்த இன்டர்வெல்லில் தான் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நெகட்டிவ் வந்தாவே டிக்ரீஸிங். அடுத்து ஒரு இன்டர்வல் இருந்துச்சு இல்லையா, அந்த செகண்ட் இன்டர்வல் இருந்துச்சு இல்லையா, அந்த செகண்ட் இன்டர்வலுக்கு இதே மாதிரி பாசிட்டிவாக நெகட்டிவானு என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். அப்போ இந்த இன்டர்வல் எடுங்க. அப்போ 2, அந்த இன்டர்வல் எடுங்க. அப்போ செகண்ட் பாயிண்ட் போட்டிருக்கீங்க, நல்லா கவனிங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நெகட்டிவ் வந்துருச்சா, அப்போ செகண்ட் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு எழுதிங்க பாருங்க. அப்போ x belongs to 2, ஒன்றும் இல்லை, இது 2, இது ∞. இந்த 2க்கும் இடையில் எந்த நம்பர் வேணால் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2க்கு இடையில் 2க்கு எடுத்த நம்பர் என்னமோ போட்டு விட்றலாம். இந்த 3ங்கிற நம்பர் எங்கேனே எடுத்துடலாமா. அப்போ 2க்கும் இடையில் எடுக்கணும். அதாவது டேக் எனி நம்பர் பிட்வீன் 2, எதேன்னு ஒன்று எடுக்கணும். அப்போ x = 3 எனில் இதை போய் எங்கே போடணும், f' போடணும். அப்போ f'(x)ங்கிறது 2x - 3, அதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த f' வந்து 2x - 4 நல்லா கொஞ்சிக்கோங்க, சம் மிஸ்டேக் வந்துச்சு வேறு. f' வந்து 2x - 4. அப்போ 2 × x போல் என்ன போட்டிருக்கோம், 3 போட்டோம், இந்த 4 அப்படியே வருது. அப்போ எவ்வளவு, 2 6 - 4. அப்போ 6லேருந்து இந்த 4 கழிச்சா எவ்வளோ பாருது, 2 2. மறுபடியும் இந்த ஸ்டெப்பில் நல்லா கவனிங்க. அப்போ f' வந்து 2x - 4. அப்போ நம்ம என்ன ஃபில்லப் பண்ண போகிறோம், 3. அப்போ f' என்பது 2 × 3 - 4, இது எவ்வளோவா, 6 - 4 = 2. 2 வந்து 0வை காட்டிலும் பெரியது, பாசிட்டிவ் நம்பர். அப்போ f' வந்து பாசிட்டிவ், அப்போ 2 கிடைக்குது. இதை வந்து கொஞ்சம் அழிச்சு எழுதிருங்க, அதனால தான் உங்களுக்கு ரிப்பீட் எழுதியிருக்கேன். அப்போ பாசிட்டிவ் வந்ததுனால என்னது, ஏறும் சார்பு, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அதை அக்கார்டிங் டு ரூல்ஸ் ப்ராரம் எழுதியிருக்கேன். எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, 2, என்ற இடைவெளியில் 2, என்ற இடைவெளியில்
எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து திட்டமாக ஏறும் சார்பு. ஏன்னா பாசிட்டிவ் வந்தனால திட்டமாக ஏறும் சார்பு. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆன் 2, ∞. அந்த 2, வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் நெகட்டிவ், செகண்ட் பார்த்தோம் பாசிட்டிவ். அப்போ இருக்கிறத 2 இடைவெளி. அப்போ மாறி மாறி வர்றதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் ஓர் இயல்பு சார்பு. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ மோனோடானிசிட்டி ஃபங்க்ஷன். அப்போ மோனோடானிசிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன? ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், ஒரு டிக்ரீசிங் மாறி 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 வந்தால்தான் அது வந்து மோனோடானிசிட்டி ஃபங்க்ஷன். அந்த மோனோடானிசிட்டின்னு வந்துட்டா தான் வந்து லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் கண்டுபிடிக்க முடியும். மறந்துடாதீங்க. அப்போ லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நல்லா பாருங்கள். எக்ஸ் = 2 எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இடம் சார்ந்த சிறுமம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கான். என்ன சார் சிறுமம்னு சொல்லியிருக்கான்? இங்கே பாருங்கள், ஒரு ப்ளஸ், ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு, அடுத்து என்ன வரும்? மைனஸ் தானே வரும். அப்படி இங்கே வர்றத எப்போவுமே நம்ம எடுத்துக்கணும். மறந்துடாதீங்க. இந்த இடத்துல வர்றத எடுத்துக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போ சிறுமம் தான் எடுக்கணும், ஆப்போசிட் தான் எடுக்கணும். ப்ளஸுக்கு ஆப்போசிட் மைனஸ். மறந்துடாதீங்க. இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்போ எக்ஸ் = 2 எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இடம் சார்ந்த சிறுமம் உள்ளது. அப்போ சிறும மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் = 2 தானேப்பா சொல்லியிருந்தோம். அந்த 2 எடுத்துகிட்டு வந்து இந்த 2 எங்கே இருக்குன்னா அந்த எக்ஸ் = 2ன்னு கண்டுபிடிச்சாவும் இருக்கா. ஃபஸ்ட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 வச்சு 2 வச்சுலே அந்த 2ல் போய் போடணும். மறந்துடாதீங்க. அந்த 2 எடுத்துகிட்டு வந்து எங்கே போடணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் = x² - 4x + 4ல் போட்டிங்கன்னா அப்போ எஃப் ஆஃப் 2 என்பது 2² - 4 × 2 + 4. அப்போ 2² 4, 4 மைனஸ் எவ்வளவு? -8 + 4. அப்போ 8 - 8 எவ்வளவு? 0. அப்போ எஃப் ஆஃப் 2 எவ்வளவு? 0 கிடச்சிருக்கு. அப்போ என்ன வருதோ அதை போட்டுருவோம், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸுக்கு 2 போட்டால் எஃப் ஆஃப் 2 எவ்வளவு? 0 கிடைக்குது. அதுதான் வந்து சிறும மதிப்பு. தேர்ஃபோர் சிறும மதிப்பு என்பது 0. அதுதான் சிறும மதிப்பு எவ்வளவு? 0. உங்களுக்கு தனியாகவே எழுதியிருக்குப்பா. எஃப் ஆஃப் எக்ஸ் has a local minimum at x = 2. லோக்கல் மினிமம்னா என்ன சொல்லியிருக்கான்? ஒரு நெகட்டிவ் வருது, அடுத்து ஒரு பாசிட்டிவ் வருது. இந்த பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட் சிம்பிள் தான் போடணும். ஏன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ இதைத்தான் நம்ம எடுக்கணும். இது விட்டுட்டு என்ன பண்ணணும்? இதைத்தான் எடுத்துக்கணும். மறந்துடாதீங்க. அப்போ லோக்கல் மினிமம் எக்ஸ் = 2ல் தான் வந்து லோக்கல் மினிமம் ஆகுது. மறந்துடாதீங்க. எக்ஸ் = 2ல் தான் local minimum. F of x has a local minimum at x = 2. The local minimum value is when x = 2. x = 2ல வந்து local minimum value கண்டுபிடிக்கிறோம். அப்போ f of x = x² - 4x + 4. அப்போ f of 2 = 2² - 4x + 4. அப்போ 8 - 8 = 0. தேர்ஃபோர் இதுதான் என்ன வேல்யூப்பா? லோக்கல் மினிமம் வேல்யூ. தேர்ஃபோர் லோக்கல் மினிமம் வேல்யூ = 0ன்னு முடிச்சிடணும். சும்மா ரொம்ப ஈஸியான சம்மா. ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுப்பாங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வைக்கணும், 0 வைக்கணும். இந்த எக்ஸுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூஸாக கிடைக்கும். அந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து எதில் போடணும்? இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்லேயே போட்டு பாசிட்டிவாக இருந்தால் இன்க்ரீஸிங், நெகட்டிவாக இருந்தால் டிக்ரீஸிங். அப்படி இருந்தது தான் மோனோடானிசிட்டி ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஓரியல்பு தன்மையுடைய சார்புன்னு சொல்லுவாங்க. அப்படி ஓரியல்பு தன்மைன்னு சொல்லிட்டா தான் வந்து அந்த இடம் சார்ந்த பெருமம் கண்டுபிடிக்க முடியும். அதை எங்கே போடணும்? அந்த எக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து எங்கே போடணும்? எஃப் ஆஃப் எக்ஸில் போய் போட்டு விட்றணும். அப்படி போட்டால் நான் வந்து வேல்யூ கிடைக்கும். ஒவ்வொரு சம்மில் 2 மதிப்பு கூட வரும், ஒவ்வொரு சம்மில் 3 மதிப்பு கூட வரும். இங்கே வந்து எக்ஸுக்கு 2 வந்தனால ஒரே கான்செப்ட்லேயே முடிச்சுடுவோம். ஓகேவா? அடுத்த சம் போகலாமா? ரெடி ஆகிக்கங்க. எக்ஸாம்பிள் 7.51. எஃப் ஆஃப் எக்ஸ் = x⁻2/3 என்ற சார்புக்கு ஓரியல்பு இடைவெளியை கணக்கிட்டு, அந்த ஓரியல்பு இப்போ தானே சொன்னால், ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடம் சார்ந்த மதிப்பை காண்.
அப்போ முன்னால் பார்த்த சம் இது ஒரே மாதிரி இருக்குப்பா, ஆனால் அது ஃபங்க்ஷன் நீளமாக இருந்துச்சு, இது வந்து பவரில் இருக்குப்பா, இது வந்து ஃப்ராக்ஷன் பவரில் இருக்குப்பா. அதனால் இது நல்லா கவனித்து செய்யணும், மறந்துடாதீங்க. அதே கான்செப்ட் தான் செய்ய போகிறோம், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் மொனட்டானிசிட்டி, ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் மொனட்டானிட்டி அண்ட் ஹேன்ஸ் த ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஃபார் த ஃபங்க்ஷன் f of x equal to x power 2/3. அப்போ மொனட்டானிசிட்டின்னு என்ன? இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். டிக்ரீஸிங் இருந்தால்தான் வந்து லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் கண்டுபிடிக்க முடியும். ப்ரீவியஸ் சம்மில் எல்லாமே சொன்னால் தான் நல்லா கிடையாது. we have f of x equal to x power 2/3. இது given function f of x equal to x power 2/3. இப்போ f dash of x என்பது 2/3 into x power 2/3 minus 1. அதாவது நம்மளுக்கு தெரியுமில்ல, x power n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n into x power n minus 1 போட்டோம் இல்லையா, அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ n into x power n minus 1, அப்போ 2/3 into x power 2/3 minus 1. ஓகேவா? இந்த 2/3 அப்படியே வச்சுக்கிட்டோம், இந்த x அப்படியே வச்சுட்டோம். இந்த பவரை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 2/3 minus 1, அப்போ 2 minus 3/3. இந்த இதை குறுக்கு பிரிக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா 2 minus 3/3. ஓகே, அப்போ இது 2/3 அப்படியே வரட்டும். அப்போ எக்ஸ் பவர் -1/3 இதுதான் வந்து f dash of x வேல்யூ. இதை இப்படியே வச்சு ஒர்க் பண்ணலாம், அல்லது இந்த பவரை வந்து நெகட்டிவ் பவரை பாசிட்டிவ் பவராக கூட கொண்டு வந்து செய்யலாம். அப்போ 2/3 into 1/x power 1/3 அவ்வளோதான். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் 2/3 into x power 1/3. இது வரைக்கும் இதுலேயும் செய்யலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ ரூல்ஸ் என்ன சொன்னோம்? f of x கொடுப்பாங்க, ரைட்டு. f dash of x கண்டுபிடிக்கணும், ரைட்டு. அடுத்து f dash of x 0 வைக்கணும், இதுதானே சொன்னோம். அப்போ தான் சொல்ல போகிறேன் பாருங்க, இந்த f dash of x வந்து 0 வைக்கணும். அப்போ 0 வச்சோம்னா என்ன நிகழும்ப்பா? அங்கே பாருங்கப்பா, f dash of x 0 வைக்கணும். அது முக்கியமான கண்டிஷன் வந்துட்டேன், f dash of x 0 வைக்கணும், ரைட்டு. ஆனால் இது நிலைப்புள்ளிகள் இல்லை, நோ ஸ்டேஷ்னரி பாயிண்ட். என்ன சார் ஸ்டேஷ்னரி பாயிண்ட் அப்படிங்கிற எக்ஸ் வேல்யூ கிடைக்காதுல்லப்பா. அப்போ 2/3 x power 3 = 0. இங்கே பாருங்கள், f dash of x வந்து 0ன்னு வைக்க முடியாது. அப்படி முடிச்சுட்டு என்னன்னா வேறு வேல்யூ கிடைக்கும், வேறு இல்லை. இங்கே பாருங்களேன், இங்கே 0ன்னு வச்சா இது குறுக்க பிறகு என்ன ஆகும்? 2 = 0 ஆகும். அது வந்து தப்பான கான்செப்ட் இல்லை, அதனால தான் வந்து இதை நாட் ஈக்குவல் டு போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ f dash of x not equal to 0 அதை சம்மவே எழுதிட்டு தான், இதவே தூக்கி இங்கே இதவே எழுதிட்டு பாருங்க. அப்போ 2/3 x power 1/3 not equal to 0 வைக்க முடியாதுப்பா. ஏன்னா இங்கிட்டு கிராஸ் பண்ணிட்டு என்ன ஆகும்னா 2c = 0ன்னு கான்செப்ட் வந்துடும், அதனால் இது வைக்க முடியாது. அதனால் நிலைப்புள்ளிகள் இல்லை, நிலைப்புள்ளிகள் இல்லைன்னா நோ ஸ்டேஷ்னரி பாயிண்ட். அப்போ வேணால் ஒன்று செய்யலாம், எக்ஸுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், 0ன்னு வேணால் எடுத்துக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த 0 வேறு நம்பர் எடுக்க முடியாது, எக்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம், 0ன்னு எடுத்துக்கலாம். ஏன் சார் 0 எடுத்துக்கலாம்? இது வந்து மேலே தானே பாருச்சு, இந்த இங்கே இருப்பா மேலே தானே பாருச்சு. அப்போ இதை நம்ம இங்கிட்டு ஈக்குவல் டு இப்படி 0ன்னு வைக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு கண்டிப்பாக 0 கிடச்சிடும். அப்புறம் ஏன் சார் நம்ம கீழே இறக்கணும்? அது மைனஸுக்காண்டி இறக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எக்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இது 0 வேல்யூ கிடைத்து விடும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு நிமிஷம் இதை வேணால் பாருங்கள். அப்போ 2/3 இந்த f dash of x தான் 0 சொன்னோம். 2/3 into x power -1/3 = 0. அப்போ இது அப்படியே 0 ஆயிரும். அப்போ x power -1/c = 0. அப்போ எக்ஸு பவர் இதுதானே இருக்குது, இது இங்கிட்டு போயிட போகுது, அதனால் என்ன இருக்குது, -1/3 இங்கிட்டு போனால் ஆன்சர் வந்து 0 தானே. அப்போ எக்ஸ் வேல்யூ 0. இவ்வளோ ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு தேவை. ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸ் மட்டும் வந்திருந்தா 0 வைக்கிறப்ப கண்டிப்பாக அது 0 தான் வர வேண்டும். அது கான்செப்ட் ஓகே, இது வந்து நல்லா சொல்லியிருக்கேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ எக்ஸுக்கு வந்து 0 கிடச்சிருது. இப்படிப்பட்ட சம்முகள் வந்தால் எக்ஸு கண்டிப்பாக 0 போட்டுற மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து இது வந்து இன்டர்வலை குறிக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸு வேல்யூ கிடச்சா இன்டர்வல் போடுவோமா? அப்போ -∞, 0 to -∞, +∞, 0. இந்த 0 இந்த 0. அப்போ இன்டர்வல் எத்தனை கிடைக்குது? இது ஃபஸ்ட் இன்டர்வல், இது செகண்ட் இன்டர்வல். இடைவெளிகள் அதை இன்டர்வல்ஸை மொதல் எழுதுவோமா? ஏன்னா இதுக்கெல்லாம் மார்க் இருக்குது. அப்போ -∞, 0, 0, ∞. தேர் ஆர் 2 இன்டர்வல்ஸ், 2 இன்டர்வல்ஸ் கிடச்சிது.
அப்போ இன்டர்வல் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொன்னோம்ல, இது பாசிட்டிவாக நெகட்டிவாக கண்டுபிடிப்போம். அப்போ ஏறுமா இறங்குதான்னு பார்க்கணும். இதுக்கு வந்து ப்ரீவியஸ் சம்மில் டீட்டெயிலாக எழுதியிருந்தேன். இதுக்கு வந்து எழுதவே வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் எழுத வேணாம்னு இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டிருக்கீங்க பாருங்கள், நல்லா கொனிங்க. இடைவெளிகள் இன்டர்வல்ஸ். f' ஆஃப் எக்ஸு 2/3 × x⁻1/3. இது ஏறும் அல்லது இறங்கும் சார்பு, இறங்கும் சார்பா, அதான் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா அல்லது டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா. அப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் எடுக்குமா, அப்போ -∞, -∞, எடுத்துகிட்டு இது ஃபஸ்ட் இன்டர்வல். ரெண்டுக்கு இடையில எங்கே பாருப்பா, -∞, இது 0 தானே, இது பூராமே நெகட்டிவ் நம்பர்ப்பா. அப்போ எக்ஸில் வந்து நெகட்டிவ் நம்பரை கொடுக்குறப்ப அந்த பவர் வந்து என்ன ஆகும்னா நெகட்டிவாக தான் கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த இன்டர்வெல் எடுத்தோம்னா மைனஸ் கிடைக்கிறது, நெகட்டிவ் கிடைக்கிறது. நெகட்டிவ் கொடுத்தா நெகட்டிவ், பாசிட்டிவ் கொடுத்தா பாசிட்டிவ், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து பவர் வந்து 1/3 இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. கன்ஃபியூஸ் ஆயிரும். 1 2 3 4 5னா அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சா, இது பவரில் இருக்கனால ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இதனுடைய இன்டர்வல் மைனஸில் வர்றதுனால, எல்லாமே மைனஸ் வேல்யூ வர்றதுனால மைனஸ். அப்போ திட்டமாக இறங்கும், இந்த இடைவெளியில் திட்டமாக இறங்கும். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அடுத்து இந்த 0 to ∞. 0 to ∞ என்னதுப்பா, பாசிட்டிவ். அப்போ 0 to ∞ என்னது, பாசிட்டிவ் வரும். இந்த இடைவெளி ஏதாச்சும் ஒன்று எடுங்கப்பா. அப்போ 0க்கு ∞ எல்லாம் பாசிட்டிவாக தானே இருக்குது. அப்போ பாசிட்டிவ் வந்தாவே திட்டமாக ஏறும் சார்பு, திட்டமாக ஏறும், அதாவது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அப்போ ஒரு ப்ளஸ் மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு இப்படி மாறி மாறி வந்தால் தான் அது வந்து ஓரியல்பு சார்பு. இது வந்து என்னது, ஓரியல்பு சார்பு. அப்போ f(x) is a monotonicity ஃபங்க்ஷன், அதை எழுதணும். f(x) is a monotonicity ஃபங்க்ஷன். அப்போ எழுதின பின்னால் x = 0வில் சிறுமமாகிறது. அப்போ முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ இந்த இடத்துல வந்து ஆப்போசிட் சிம்பிள் என்னது, மைனஸ். அப்போ ப்ளஸ்ஸு வந்தால் சிறுமம், மைனஸ் வந்தால் பெருமம், ப்ளஸ்ஸு வந்தால் மினிமம், மைனஸ் வந்தால் மேக்ஸிமம். தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், புக்கில் இருக்க ரூல்ஸ் பிராங்கம் போட்டிருக்கான். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி மாறி வந்ததுனால இது வந்து ஓரியல்பு தன்மை உடையது. அப்போ ஏறும் சார்பு இறங்கும் சார்பு அல்லது இறங்கும் சார்பு ஏறும் சார்பு வந்ததுனால ஓரியல்பு சார்பு கொண்டது. அப்போ டிக்ரீசிங் இன்க்ரீசிங் அப்படியே கன்சிக்யூட்டிவ் வந்ததுனால இது வந்து f(x) is a monotonicity ஃபங்க்ஷன். அப்போ monotonicity ஃபங்க்ஷன்னாவே நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ மேக்ஸிமமாக மினிமமான வேல்யூ இருக்குது. அப்போ மேக்ஸிமமாக மினிமமானு கண்டுபிடிக்கணும்னா நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ இது வந்து மினிமம் தானே சொன்னோம். அப்போ x = 0வில் சிறுமம் அடைகிறது. when x = 0 is have a local minimum value. அப்போ x = 0 போட்டு லோக்கல் மினிமம். அப்போ f(x) = x⁻2/3 given function. அப்போ f(0) போட்டால் இப்போ 0 பவர் சம்திங் 0 தானே. அப்போ 0, therefore சிறும மதிப்பு 0. therefore local minimum value is equal to 0 அப்படின்னு சொல்லி முடிச்சலாம்ப்பா. அப்போ இந்த சம்மு வந்து இந்த வீடியோவில் வந்து எத்தனை சம் வந்துருக்கு, 2 சம் பார்த்துருக்கான். 2 சம் நல்ல ஸ்ட்ராங்கான சம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா 7th சாப்டருங்கிறது வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தான சம்மு. நிறையா காலேஜஸ் வரைக்குமே இது வந்து இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷனுங்கிறது காலேஜ் வரைக்குமே கேட்கக்கூடிய சம்ஸ் தான். அதனால் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம், மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் வந்து இதனுடைய தொடர்ச்சி அப்படியே போட போகிறோம். 6th சாப்டரும் போட்டுட்டு வர்றோம், 7th சாப்டரும் போட்டுட்டு வர்றோம். ரெண்டுமே கன்சிக்யூட்டிவாக போட்டுகிட்டே வர்றோம். ரெண்டுமே வாட்ச் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் சாப்டர் 1, சாப்டர் 2, 3, 4, 5 வரிசையிலே இருக்குப்பா. எல்லா சாப்டருமே போட்டிருக்கோம்ப்பா. அதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இனிமேல் தொடர்ச்சியாக போட போகிற எக்ஸாம் வந்து நெருங்கிட்டே வரப்போகுது. அதனால் வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.